யாரிடம் கேட்கிறீர்கள் நாமினேஷன் பாஸ்? இவ்வளவு நாட்கள் அந்த வீட்டிற்குள் இருந்து நாமினேஷன் பாஸிற்காக மட்டும்தானே விளையாண்டீர்கள்? லகுட பாண்டிகளா? யாராவது ஒரு ஆள் இந்த வீட்டிற்கோ இந்த வீட்டில் இருக்கும் ஆட்களுக்கோ என்ன ஆகும் என்று நினைத்தோ, வெளியிருக்கும் மக்கள் எவ்வாறு இதை பார்ப்பார்கள் என்று நினைத்தோ விளையாடினீர்களா? செருப்பு பிந்துவிடும் என்று பிக் பாஸ் சொல்லாம சொல்லியிருக்காரு. டாஸ்க் லெட்டர் ஒன்று வந்திருக்கு. நாமினேஷன் பாஸ் இல்ல, இந்த வாரம் உங்களுக்கு வெங்காயமும் இல்ல, நீங்க முதல்ல உள்ள விளையாடுங்க, நீங்க என்ன கிழிச்சு தள்ளுறீங்க அப்படின்றத பார்த்து நாமினேஷன் பாஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்னு சாணியில முக்கிய அடிச்சிருக்காங்க. இந்த வாரத்துடைய டாஸ்க் தர்பி சாம்ராஜ்யம் வர்சஸ் கானா சாம்ராஜ்யம். இந்த ரெண்டு சாம்ராஜ்யத்துடைய அரசர்களாக ராஜாவாக இங்க தர்பீஸ் அவர்கள், அங்க கானா வினோத் அவர்கள். ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விஷயம் கொடுத்திருக்காங்க. 2 வாரமா கேரக்டர்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த கேரக்டர் எப்படி அறுத்து கிழிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேரக்டர் செட் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமா பல ஆட்களும் உள்ள தான் விளையாடுறதா நினைச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதே கேரக்டர் உள்ள செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப 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 வியக்கத்தக்க விஷயமா இருக்கு. சரி, இப்போது இந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யார், அவங்களுடைய கேரக்டர் என்னவென்று பார்ப்போம். முதல்ல இந்த சைடு கானா வினோத்தோட சாம்ராஜ்யம். அங்க இவருக்கு காதல் என்றாலே பிடிக்காது. யாருக்கு? கமருதீனுக்கு. கமருதீன் அந்த நாட்டுடைய மந்திரி ஆவார். ஓகே, அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தளபதி. காதல் என்றாலே பிடிக்காது. ஊருக்குள் யாரும் காதல் செய்வதும் அவருக்கு பிடிக்காது. ஆனால் இப்படி அவர் ஆனதற்கு காரணம் பாரு. பாரு யாரு? எதிரி நாட்டு இளவரசி. அங்க வருவோம். பாரு மீது காதல் கொண்டிருந்ததால் இப்போது அவருக்கு காதல் என்பதே பிடிப்பதில்லை, பிடிக்காது. அடுத்ததாக இங்க இல்ல மந்திரி அப்படி இருக்காருங்க. தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரஜின் அவர்கள். இங்க பிரஜினுக்கு ஆப்போசிட் நாட்டில் ஒரு தளபதி இருக்கிறார், அவர் மீது காதல். இந்த ரெண்டு நாட்டிற்கும் சண்டை வராமல் பார்த்துக் கொள்வதை இவர்கள் இருவரும் செய்துள்ள காதல், இவர்கள் மீது கொண்டுள்ள காதலால் தான். அடுத்த கட்டமாக இங்க பணியாட்களாக பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. யாரு? நம்மளுடைய கெமி மற்றும் நம்மளுடைய இவரு அமித். கெமி மற்றும் அமித் இங்க பணியாட்கள். ஆப்போசிட் டீம் போங்க. அங்க வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் அரசன், ராஜமாதா கனி. இவருக்கு 3 முறை பெண்கள். ஒன்னு அரோரா, இன்னொன்னு ஒயானா, இன்னொன்னு பாரு. இந்த 3 பேரும் முறப்பெண்கள். சும்மாவே அந்த ஆள் ஆடுவேன், அந்த ஆள் காலில் சலங்கை வேற கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு உள்ள விக்ரம் சொன்னது 100% உண்மையாகும். நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருக்க, ஓவர் நடிப்பு காட்ட போறேன். இந்த 3 முறப்பெண்களுக்கும் அந்த ராஜா மீது ஒரு கண்ணு. ஆனா ராஜமாதா அவ்வளவு சீக்கிரம் எந்த பெண்ணையும் ஓகே பண்ண மாட்டாங்க. அவங்க 40 வருஷம் முன்னாடி தளபதியா ஜாயின் பண்ணி அவங்களுடைய அந்த இதால பாத்தீங்கன்னா ராஜமாதாவா மாறி இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாறுமாறா இங்க பணியாட்கள் யாரு? சபரி மற்றும் எஃப்ஜே. இந்த வீட்டிற்குள்ளுக்கும் சமையல் மற்றும் அனைத்து பணிகளையும் இந்த 4 பணியாட்கள் தான் செய்ய வேண்டும். இங்க சபரி மற்றும் எஃப்ஜே, அங்க அமித் மற்றும் செய்வாங்களா? ஐ டோன்ட் நோ. பொறுத்திருந்து பார்ப்போம். கெமி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு கிச்சனுக்குள்ளே இருக்க வேண்டி இருக்கும். அவங்க இங்க நடன கலைஞராக நமது ரம்யா. இப்ப அந்த சைடு வருவோம் கேரக்டரைசேஷனுக்கு. எங்க இவங்க வினோத்தோட இதுல பாத்தீங்கன்னா நடன கலைஞராக ரம்யா, நாட்டிய கலைஞர். இந்த சைடு பாரு, அவர் மேல் காதல் கொண்டிருந்தால் எக்ஸ். யாருடைய எக்ஸ்? கமருதீனுடைய எக்ஸ். இப்போது அவருக்கு வாட்டர்மெலன் மேல கண்ணு. அரோரா தன்னோட ஆட்டம் பாட்டம் எல்லாற்றையும் வைத்து இவரை மயக்க ட்ரை பண்ற ஒரு நபர். சுபிக்ஷா தன்னுடைய கொஞ்சு பேச்சால பாத்தீங்கன்னா நாடே அடிமை கொஞ்சு பேச்சுக்கு. ராஜாவுக்கு ராஜாவுடைய நடிப்பு திறமைகளில் முக்கியமாக கத்தி குத்து கர்ணனை ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய நபர் வியானா.
கேரக்டர் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இவர் வந்து பாடிய ஆளை கொள்றவர்னா இவர் நடிச்ச ஆளை கொள்றவர். இந்த ராஜா நடிப்பு திறமை மட்டும் போதும், ஆளை கொன்று விடுவார், ஓடி விடுவார்கள். பாரு வாயை திறந்தா போதும், பேச ஆரம்பிச்சா போதும், எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவர்களுக்கு தொண்டை ஒரு பலம் என்றால் காதல் இன்னொரு பலமும். நல்லா எழுதியிருக்கீங்களா? கேரக்டரைசேஷன் நல்லா எழுதியிருக்கீங்க. இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த கேரக்டரைசேஷன் நீங்க கொடுத்துருக்க மாதிரியா விளையாடுவாங்களான்னு பாப்போமா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டர்ல யார் இந்த கேரக்டரை சரியா செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கு? சொல்லுங்க. சாண்ட்ராவுக்கும் அங்க இருக்கக்கூடிய பிரஜனுக்கும் ஒரு காதல். ஏன்னா அவங்க தான் இங்க இருக்க தளபதியார், வாட்டர்மெலன் ஸ்டாரோட தளபதியார். இங்க இருக்க தளபதியாருக்கும் அங்க இருக்க தளபதியாருக்கும் ஒரு காதல். இங்க இருக்க மந்திரியாருக்கு அங்க இருக்கக்கூடிய மேல ஒரு எக்ஸ் காதல். ஆனால் அவருக்கு காதல் என்பதே இப்போது பிடிக்காது. ஸோ கேரக்டர் வைஸ் ஒவ்வொரு கேரக்டரும் செம ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுக்காம இருந்தால் இந்த வாரம் தடல் புடலாக இருக்கும், தாறுமாறாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மக்களை செம்ம ஸ்கோப் இருக்கு காமெடிக்கு, செம்ம ஸ்கோப் இருக்கு கண்டென்ட்டுக்கு, செம்ம ஸ்கோப் இருக்கு சண்டைக்கு. இன்ட்ரெஸ்ட் போட்டு தெளிவா பிளான் பண்ணி சூப்பரா பண்ணணும். விக்கல்ஸ் விக்ரம் இந்த நாட்டுடைய அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பானபத்திரம் ஓனாண்டின்னு பாரு சொன்னாங்க. திருப்பி அதுக்கு வந்து இவர் வந்து திருப்பி பாடி ஷேமிங் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பேசுவாங்கல்ல, ஐயோ சரி ஏதோ ஒன்று வரமாட்டேங்குது. அவர் வந்து ராஜகுருல இல்லை, பட் ராஜாக்கு வந்து விஷயங்களை கொண்டு போய் ஒற்றன் கிடையாது, வேற ஏதோ ஒரு வேர்டு சொன்னாங்க. எனி விச் வேஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் கானா வினோத்திடம் நெருங்கி இருந்து, ராஜாவிடம் எப்போதும் நெருங்கி இருந்து, அவர் பாடல் எழுதுவதற்கு மிகவும் ஒத்தாசை அளிக்கக்கூடிய ஒரு நபர். சோ குளறுபடிகளை பண்ணக்கூடிய ஒரு நபராக, ரொம்பவும் குளறுபடிகளை பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை அவர் தெளிவா செய்வாரான்றதை பார்ப்போம். ஓகே, இங்க இந்த டாஸ்க ஒருத்தனும் நீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காகவோ ஒரு பெனிஃபிட்டுக்காகவோ நீங்க கிளிக்க வேண்டாம். நீங்க அறுத்து தள்ளினது போதும். வாயை மூடிக்கிட்டு டாஸ்க் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை டெவலப் பண்றதுக்கு பாருங்கன்னு செருப்ப சாணியில முக்கி அடிச்சிருக்காரு பிக் பாஸ். இந்த பொழப்புக்கு நீங்க எல்லாம் மக்களை இந்த டாஸ்க் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. முக்கியமா யாருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கேரக்டர் சூப்பரா இருக்கு, அதை யார் பெட்டரா பண்ணுவாங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.